வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டோரி ப்ளவுஸ் வெட்டி காட்ட போகிறோம்ல. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37. இதை வந்து 3 வீடியோவாக போடுறேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பேக்கு, 2வது நாள் வந்து ஃப்ரண்ட்டு, 3வது ஸ்லீவு பட்டி. இந்த மாதிரி 3 வீடியோவாக போடுறேன். இப்போ ஏற்கனவே இவங்க பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டுருக்குறாங்க. இப்போ மற்றபடி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தையல் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ஒரு நாள் தையல் முகாம் போடுறோம். சேரவர் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க, பேர் கொடுத்துருங்க. சார், ஒரு நாள் பயிற்சி முகாம்னா அது என்னைக்கு, எத்தனை மணி நேரம் நடக்கும், யார் யாரெல்லாம் வரலாம்? அது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வச்சிருக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லாகவே காலையில் 10லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கு. இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தைச்சிருக்காங்க இல்லையா, ப்ளவுஸ் தைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ஃபினிஷிங் வந்து சுருக்கம் வருது, பாடி ஷேப் உட்கார்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கும் ஃபஸ்ட்டு ப்ளவுஸு வெட்டி தைக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நாளில் பர்ஃபெக்டாக கற்றுக்கலாம். கட்டோரி ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம். இப்போ நம்ம பேக் வந்து கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த லைனிங்கை வந்து லெவல் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோல்டிங்க்கு. ஸோ இங்கேருந்து இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து 13, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு லைன் வரைஞ்சிக்காங்க. ஸோ ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 15.5. ஸோ 15.5ல் பாதி வந்து 7.75. ஸோ இது நம்ம பேக் வந்து டீப் நெக் போடுறனால ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே இருந்து ஆர்ம் ஹோலுக்குரிய கோடு வரைகிறோம். ஸோ அப்பர் செஸ்ட் வந்து 35. அதை 6ஆக பிரித்தோம்னா 5.8 வரும். ஸோ இங்கேருந்து இங்கே 6க்கு 1 புள்ளி கம்மியாக வைக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட். இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அப்பர் செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து 35. ஸோ அதை 4ஆக பிரித்தோம்னா 8.75. இது லைனிங் ப்ளவுஸுங்கிறனால ஒரு 3/4 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட தையக்கோடு. இடுப்போட அளவு வந்து 30. அதை 4ஆக பிரித்தா 7.5. 1 இன்ச் வந்து டாட்டுக்காக. ஸோ இதுதான் நம்மளோட இடுப்பு மெஷர்மெண்ட். ஸோ இந்த கோடில் இருந்து இது வந்து வரைஞ்சிடலாம். இதுதான் நம்மளோட மெயின் தையல் கோடு. இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக். நெக்கு வரையலாம். நெக்கு வந்து மிடில் செஸ்ட்டை வந்து ஒரு 6ஆக பிரிக்கிற அளவில் பாதி வைக்கிறோம். இப்போ மிடில் செஸ்ட் வந்து நம்மளுக்கு 37 இருக்குது. அதை 6ஆக பிரிச்சிட்டோம்னா 6.1 வரும். ஸோ அதை வந்து பாதி வைக்கிறோம், 2.75 வைக்கிறோம். அப்போ நம்ம தையல் போடும்போது அது 3 ஆகிடும். இதுதான் நம்மளோட நெக் மெஷர்மெண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஸ்லோப் பண்ணுறோம். அப்போ தான் நெக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பேக் நெக்கோட அளவு வந்து 9. ஸோ இங்கேருந்து கிராஸாக 9 வைக்கிறோம். இதுதான் நம்ம நெக்கோட அளவு. இப்போ நம்ம இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். ஆர்ம் ஹோல் வந்து சென்டர்லேருந்து 1 inch. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். இந்த சென்டர்லேருந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மெஷர்மெண்ட்லேருந்து இந்த மெஷர்மெண்ட்டோட பாதி. ஸோ இந்த மெஷர்மெண்ட்லேருந்து இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் அதோட பாதி இங்கே, அதே அளவு இங்கே. ஸோ இதுதான் நம்ம ஆர்ம் ஹோல் சர்க்கிள். இது இப்போ ஆர்ம் ஹோல் வரையலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட் சேர்த்து தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். இந்த ஃபர்ன்ச் கர்வ் வச்சு லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல இப்போ இது செட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கர்வ் வரைஞ்சிக்கலாம். இதுதான் நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் வந்து வரைஞ்சாச்சு. டாட் வரையலாம். டாட் வந்து இந்த கோட்ல இருந்து 9.25. இந்த 9.25ங்கிறது என்னன்னா நம்ம மிடில் செஸ்ட்டை 4 பிரிக்கிற அளவு. மிடில் செஸ்ட் 37, அதை 4 பிரிச்சோம்னா இந்த அளவு. ஸோ இந்த அளவு வந்து இதை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருந்து இதை வந்து சென்டர். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட். ஸோ இங்கே இருந்து இதுதான் டாட். இது வந்து எல்லா பிளவுஸுக்கும் ஒரே ஃபார்முலா தான். இதுல இருந்து கூடவே வேண்டாம், குறையவே வேண்டாம். ஸோ இதுதான் நமக்கு டாட்டோட உயரம். இது இப்போ நம்ம பேக் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் கட் பண்ணியாச்சு. எப்பவுமே இந்த பேக் நெக்கை வந்து இந்த ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏன்னா லைனிங் பிளவுஸுங்கிறனால இதை போட்டு மெயின் துணியில் வெட்டும் போது இதை கட் பண்ணால் போதும். ஏன்னா நெக்கு ஷேப் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேக் வெட்டியாச்சு. ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்த தையலுக்கு விடாமல் இங்கே இருந்து தான் செக் பண்ணணும். இங்கே இந்த அவுட்லைன் மேலே வச்சு பார்த்தா இங்கே பாருங்க 8.25 வருது. இப்போ நம்ம தைக்கும் போது கொஞ்சம் உள்ள போகும். அப்போ டேப்பை இங்கே வச்சு தான் மெஷர் பண்ணி பார்க்கணும். இங்கே வச்சு பார்க்கும்போது இப்போ பாருங்க 8.25 வந்துருக்கு. இப்போ நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பேக் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.